ஜைக்கா உத்தர்தா நம்ம வேலைச்சியில் அது ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அங்கே ஒரு டெசர்ட் சாப்பிட்டேன், அதான் கேரட் அல்வா. ஸோ அதே டெல்லி கேரட்டில் ஸோ நம்ம இன்றைக்கி அல்வா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் நெய் போட்டு பச்சை கேரட் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஒரு வதக்கி எடுத்துடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும், ஏன்னா அந்த பச்சை வாசம் போகணும். ஸோ நல்லா நெய்யில் நல்லா சிம்மில் வச்சு கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தால் அந்த பச்சை வாசம் போயிடும். இன்றைக்கி என்னோடய கேமராமேன் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ நானே தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பச்சை வாசம் நல்லா போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த டைம் 1 கிளாஸ் பால், 1 கப் கேரட் துருவுனதுக்கு 1 கிளாஸ் பால், இது சரியாக இருக்கும். இது ஒரு 100 கிராம்ஸ் கேரட். இது ஸோ 1 கிளாஸ் நம்ம பால் ஊற்றுனோன்னா சீக்கிரம் அதில் நல்லா வெந்துடும். ஓகே, சாரி, இந்த பக்கம் நான் முந்திரி பாதாம் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சிடுறேன். நம்ம என்ன நட்ஸ் வச்சுருக்கோமோ போட்டுக்கலாம். பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாம், வால்நட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன நட்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாதாம், அப்புறம் நான் முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். திராட்சை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு போகணும், ஏன்னா அது டக்குன்னு அது பொரிஞ்சிடும். பாலும் அந்த கேரட்டும் நல்லா சுண்டு வந்துடுச்சு. இங்கே நம்ம ரெடி ஆகிடுச்சு முந்திரி பருப்பு திராட்சை. இப்போ நம்ம இதில் 4லேருந்து 5 கரண்டி நம்ம ஜீனி ஆட் பண்ணி 5 கரண்டி தான் ஜீனி ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக நான் வந்து மில்க் மேட் ஆட் பண்ணிப்பேன். மில்க் மேட் இல்லாதவங்க இன்னும் 2 எக்ஸ்ட்ரா ஸ்வீட் தகுந்தப்பில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா இப்போ கேரட் வந்து இந்த பால்லேயே நல்லா வெந்துடும். ஃபைனலாக முந்திரி பருப்பு திராட்சைலாம் ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் மில்க் மேடும் ஆட் பண்ணிட்டு நம்ம அப்படியே சர்வ் பண்ண எடுப்போம். சூப்பராக இருக்கும். இந்த அல்வா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக.